இந்த யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலான்ட்டு நான் பார்த்துருப்போம். என்னோட நோக்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறது தான். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி. இந்த டாப்பிக்கை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அது கரெக்டான டைம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் டிசம்பர் 2020 பிட்காயினோட ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ கடைசி ஒரு வாரமாக அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து 20% கீழே வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சினா என்ன, எதுக்கு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கிரிப்டோ கரன்சியில் பிகினர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் என்ன, அதோட ரிவார்டு என்ன, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்படி இந்த கிரிப்டோ கரன்சி வாங்குறதுட்டு லைவ் டெமோலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வார்த்தையை கேட்டாலே இது எல்லாமே ஃபேக்கு, ஃப்யூச்சரில் எந்த வேல்யூ இருக்க போகிறதில்ல, இதுக்கு எந்த யூஸ் கேஸஸும் இல்லை, இது ரொம்ப டெக்னிக்கலான கான்செப்ட்ன்ற தாட்லேருந்து வெளியே வரணும். ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்கணும். அதே சமயத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலே மில்லியனர் ஆயிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலான்ற தாட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஓப்பன் மைண்டாக இந்த வீடியோவை பாருங்கள். பிட்காயின் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கிரிப்டோ கரன்சி. இது 2009 கண்டுபிடிச்சாங்க. இந்த கான்செப்டை சிம்பிளாக சொல்லணும்னா பியர் டு பியர் டெக்னாலஜி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மணியோ இல்லை இன்ஃபர்மேஷனோ ஷேர் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்ம ஆன்லைன் அக்கௌண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ ஸ்கொயரோ பேபாலோ வென்மோ மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி தான் பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். ஆனால் இங்கே பேங்க்ஸ் மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்க மாட்டாங்க, அந்த மிடில் மேன் இருக்க மாட்டாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது யாருமே காசு அனுப்பாமலே அனுப்பிட்டேன்லாம் சொல்ல முடியாது. அனுப்புகிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பப்ளிக் ரெக்கார்டாக யார் வேணாலும் பார்க்கலாம். அதுக்காக யார்கிட்ட அனுப்பிச்சாங்கன்னு பார்க்க முடியாது. ஆனால் எவ்ரி பிட்காயின் டிரான்சாக்ஷனை ஆன்லைனில் பப்ளிக்காகவே பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் செக்யூராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் எவ்ரி டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரும் கம்மியாக இருக்கும். நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்ம யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இப்போ வெஸ்டர்ன் யூனியன் மூலமாகவோ இல்லை எஸ்பிஐ மூலமாகவோ இல்லை ஜூம் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் முன்னாடிலாம் ஒரு 2 to 3 days ஆகும். ஆனால் இப்போலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு 15 to 20 minutesலேயே இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் பேக் எண்டில் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பிட்காயின் மட்டும் தான் கிரிப்டோ கரன்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 7000க்கு மேலே காயின்ஸ்லாம் இருக்கிறாங்க. பிட்காயின் தவிர இருக்கிற எல்லா காயின்ஸுமே வந்து ஆல்டர்னேட் காயின்ஸ் இல்லை ஆல்ட் காயின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு டேட்டா பேஸை நினச்சிக்கோங்க. இதில் செயின் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாக்லையும் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த பிளாக்கை கிரியேட் பண்ணுறது தான் மைனிங்னு சொல்கிறாங்க. இந்த மைனிங்க்கு தான் நம்ம NVIDIA, Intel சிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறோம். அடுத்து நெட்வொர்க் ஆஃப் மைனர்ஸ்க்கு இந்த டிரான்சாக்ஷன் போகும். நம்ம டிரான்சாக்ஷன் வேலிடாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிளாக்கை ஏற்கனவே இருக்கிற செயினில் நம்ம பிளாக்கை ஆட் பண்ணிவிட்டு யூசருக்கு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சாரி, இது ஒரு இன்வெஸ்டிங் சேனல், டெக்னாலஜி பற்றி நிறைய பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்டை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் தைரியமாகவும் லாங் டேர்முக்கு யூஸாகவும் இருக்கும். நான் பிளாக் செயின் பற்றி மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். அந்த கான்செப்ட்டுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனில் எதுக்கு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இது ஒரு வித்தியாசமான ஆசெட். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வச்சுருப்போம், ரியல் எஸ்டேட்டாக லேண்ட் ஹவுஸ்லாம் ஓன் பண்ணியிருப்போம், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு வித்தியாசமான ஆசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கிரிப்டோ கரன்சி ஒரு ஆப்ஷன். செகண்ட் ரீசன் வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ். இப்போ பிட்காயின்லாம் லாஸ்ட் 1 year மட்டும் 570% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இந்நேரத்துக்கு 6,70,000 மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 6 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது ரீசன் வந்து கிரிப்டோ கரன்சி இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு JP Morgan பேங்க்லாம் வந்து JPM காயின்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட இன்டர்னல் பேங்க் டிரான்சாக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெஸ்லா, ஸ்கொயர்லாம் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இப்போது பிட்காயின்ட்டு தனியாகவே ஆசெட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பிட்காயின் வச்சுக்கிட்டு டெஸ்லா கார்ஸ்லாம் கூட வாங்கலாம். நாலாவது பாயிண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி கேன் பி ஸ்கேர்ஸ். இந்த பாயிண்ட் வந்து பிட்காயினுக்கு ரொம்பவே பொருந்தும். இப்போ யூஎஸில் ஸ்டிமுலஸ் ஃபண்ட்லாம் கொடுத்தாங்க. இது பேசிக்காக வந்து US ஃபெட் வந்து டாலர் பில்ஸை சும்மா பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஃப்யூச்சரில் இப்போ இன்ஃப்ளேஷனால் பண மதிப்பே கீழே போச்சுன்னா நம்மளோட வேல்யூ ஆஃப் மணி வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஆனால் இந்த பிட்காயின் பொறுத்த வரைக்கும்
அவங்க மேக்ஸிமமாகவே 21 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் இருக்க முடியும். 18.7 மில்லியன் பிட்காயின்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிட்காயின்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ சப்ளை கம்மியாகிட்டு டிமாண்ட் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 5th பாயிண்ட் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் கிரிப்டோ கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 6th ஃபைனலாக ஆல்டர்னேட்டிவ் டு கோல்டு. நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் 1 இயரோட ப்ரைஸ் சேஞ்சை பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் கோல்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். கோல்டு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சிருந்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே அதோட ரிஸ்க்கையும் சொல்லிடணும். ஃபஸ்ட்டு ரிஸ்க் வந்து அன்பிரடிக்டபிள். எப்படி ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே சமயம் ஃபாஸ்ட்டாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மேனிப்புலேஷன். ஒரு சின்ன ட்வீட் மூலமாகவே இந்த கிரிப்டோ கரன்சியை ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிஸ்க்ரீஸும் பண்ண முடியும். இப்போ ஈலான் மஸ்க்லாம் ஒரு சின்ன ட்வீட் பற்றி டாச் காயின் பற்றியோ இல்லை பிட்காயின் பற்றியோ போட்டால் அதோட ப்ரைஸ்லாம் வந்து மேலே போகுதும் இல்லை கீழேயும் வரும். அது நம்மளுக்கு சாதமாகவும் வரும், இல்லை நம்மளுக்கு அகேன்ஸ்டாகவும் போகும். மூணாவது லேக் ஆஃப் ரெகுலேஷன். இந்த பிட்காயினுக்கோ இல்லை எந்த கிரிப்டோ கரன்சிக்கும் வந்து அவ்வளோவா ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரியும் ரெகுலேஷன்ஸ் இன்னும் க்ரியேட் பண்ணல. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை இன்னும் யாரும் க்ரியேட் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு யூஎஸில் இது லீகல் தான். எல்லோரும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், டேக்ஸும் கட்ட முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்தியா பேன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆனால் இல்லை இந்தியன் கவர்மெண்ட் இது கரெக்டான ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் எப்பயாச்சும் நெகட்டிவான ரெகுலேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டம்மி காயின்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 7000க்கு அதிகமான காயின்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாமே டம்மி காயின்ஸ் சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் முக்கால்வாசி காயின்ஸ்லாம் வந்து சதுரங்க வேட்டையில் வர மாதிரி தான், காசை வாங்கிட்டு ஓடிடுறாங்க. எந்த ஒரு காயின் வந்து நல்ல யூஸ் கேஸும் நல்ல பிஸ்னஸ் கேஸும் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த காயின் வந்து இந்த மார்க்கெட்டில் தாக்கு பிடிக்க முடியும். கடைசியாக ஃபீஸ். இந்த கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக ஆன்லைன் ஆப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை நம்ம கிரிப்டோ கரன்சியை வாங்கும் போதும் விற்கும் போதும் நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீ கட்டணும். இது ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த செக்ஷனில் எந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் சில கிரிப்டோ கரன்சிஸ். பிட்காயின், இத்தீரியம், கார்டானோ, யூனிஸ்வாப், லைட் காயின், பிட்காயின் கேஷ், செயின்லிங்க்லாம் சில கிரிப்டோ கரன்சிஸ். நீங்கள் இப்போ தான் பிகினர் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பிட்காயின்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பிட்காயின் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அது கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸில் இப்போ இருக்கிறதோட ப்ரைஸோட அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் இப்போ தான் உங்களோட ஆல் டைம் ஹை $65,000 இருந்து $50,000க்கு கீழே வந்திருக்காங்க. அதுக்காக நீங்கள் $50,000 கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. $5 கூட வாங்கலாம். அடுத்த செக்ஷனில் தான் நம்ம லைவ் டெமோவாக என்னோடய அக்கௌண்ட்டில் எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக்ஸில் எப்படி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பிட்காயின்லையும் பண்ணலாம். எவ்ரி மந்த் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை பிட்காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஒரு 1 இயரில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனலிஸ்ட்லாம் 10 இயர்ஸில் ஒரு பிட்காயின் வந்து $200,000 வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. இதை நான் 2017 கேட்டேன். அப்போது காமெடி பண்ணாதீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து $5,000 இருந்த பிட்காயின் வந்து $65,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தா 200,000 ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து எனக்கு பிடிச்ச கிரிப்டோ கரன்சி வந்து இத்தீரியம். இது இப்போதைக்கு $2,000 $2,200 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினுக்கு அடுத்து ரொம்ப பாப்புலராக இருக்க காயின் வந்து இத்தீரியம். இந்த இத்தீரியம் பேஸ் பண்ணி நிறைய கிரிப்டோ கரன்சிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இத்தீரியம் காயினுக்கு நிறைய யூஸ் கேஸஸும் பிஸ்னஸ் கேஸஸும் கரெக்டாக இருக்குது. இத்தீரியம் வந்து பிட்காயினோட டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நிறைய இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானுமே வந்து இந்த இத்தீரியமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிட்காயினில் சொன்ன மாதிரி தான் இத்தீரியம்லையும் நீங்கள் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணலாம். எவ்ரி மந்த் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் பிட்காயின்லையும் இத்தீரியம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பரவாயில்ல. இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இந்த 2 காயின் தான் வந்து ஒரு சேஃபான இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். நீங்கள் இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ 10% கீழே போச்சுன்னா உங்களோட எமோஷனலாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் வந்து 10% ட்ராப்லாம் வந்து வாரத்துக்கு 4 தடவை நடக்கும். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கோடீஸ்வரன் ஆயிரலாம்னா நினைக்காதீங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து 24/7 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கோடீஸ்வரன் இருந்தாலும் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாமே காணாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட். 3 மாதத்தில் டபுள் ஆயிரம்ட்டு நம்பிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 5 மடங்கோ இல்லை 10 மடங்கோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50% கீழே போயிடுச்சுன்னா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டு டிசம்பர் 2017 தான் கிரிப்டோ கரன்சி வாங்கினேன்.
அப்போ என்னோடய மைண்ட் செட் வந்து இது ஒரு ட்ரையல், ஒரு சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 5 இயர்ஸில் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் வந்திருக்கு. என்னோட கெயின்ஸ் வந்து ஒரு 100 to 200% வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகும். நீங்களும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டைம் கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். அடுத்த செக்ஷனில் பிட்காயின் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நான் பிட்காயின் வாங்குறதுக்கு காயின்பேஸ்ன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இதோட ஹோம் பேஜுக்கு போகும். இந்த ஹோம் பேஜில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ், நம்மளோட வாட்ச் லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கினோன்னா இந்த கீழே இருக்க போர்ட்ஃபோலியோ செக்ஷனுக்கு போய்கிட்டு இப்போதைக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து $50 ஒரு $50, இத்தீரியமாக வந்து 0.5 இத்தீரியமும், பிட்காயினை வந்து 0.0033 பிட்காயின்ஸாகவும் இருக்குது. இப்போ பிட்காயின் வாங்கணுன்னா பிட்காயினை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் கிளிக் பண்ணுங்கள். ட்ரேடில் பை BTC. ஸோ எப்போவுமே வந்து எதர் நீங்கள் ஒன் டைம் வாங்குறீங்களா இல்லை மந்த்லி ஸ்கெட்யூல் பண்ணுறீங்களா இல்லை வீக்லி ஸ்கெட்யூல் பண்ணுறீங்களான்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து எங்கேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போதைக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை இந்த காயின் பேஸ்லேயே வந்து நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக வாங்கலாம். நான் இப்போதைக்கு என்னோடய காயின் பேஸ் அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு $50 வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு $25 வாங்கலாம். 25 என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் ப்ரீவியூ பையில் இப்போதைய பிட்காயின் ப்ரைஸ் வந்து ஒரு $51,000 இருக்குது. இப்போ நாம் வந்து $25 வாங்குறதுல ஒரு $1.49 வந்து காயின் பேஸ் ஃபீஸாகவும் மாறிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற $23 தான் வந்து நம்ம பிட்காயின் வாங்க முடியும். அதோட ஈக்குவலண்ட் வந்து 0.0046030 பிட்காயினாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பை நவுன்னு கொடுத்துருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்ட். இப்போ நம்ம போய் நம்ம அக்கௌண்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பாஸ் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா பிட்காயினை வந்து நான் அப்போ ஒரு $50 வாங்கியிருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ $25 வாங்கினது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம வாங்குறதுக்கு 1 minute கூட ஆகலை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.